இன்றைக்கி சித்திரை 1. இன்றைக்கி வந்து நம்ம கோயிலுக்கு போக போகிறோம். அது எந்த கோயிலுன்னு சொல்லிட்டு வீடியோவில் வந்து பாருங்கள். ஹாய் ரியா ஃபேமிலிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கோம். இது பார்த்திங்கன்னா ஹஸ்பண்டோட அத்தை வீட்டில் எடுத்தது. சித்திரை 1 நேற்று காலையில் எடுத்த வீடியோ இப்போ தான் எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணுறேன். நாங்கள் காலையில் நேரமே வந்துட்டு வீட்லேயே சாமி கும்பிட்டுட்டு குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு அவங்க அத்தைக்கு கால் பண்ணி சொன்னோம், இந்த மாதிரி குலதெய்வ கோயிலுக்கு வந்திருக்கோன்னு சொல்லிவிட்டு. அவங்களும் அவங்க குலதெய்வ கோயிலுக்கு போகிறதா எங்ககிட்ட சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், இந்த மாதிரி நாங்கள் கணக்கம்பட்டி போகலான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு. அப்போ அவங்க இருந்துட்டு வெயிட் பண்ணுங்கள், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மாமா வந்துடுவாங்கடா, நானும் வர்றேன் போகலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்பா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து கணக்கம்பட்டிக்கு வராங்க. அம்மா பார்த்திங்கன்னா 3 டைம்ஸ் போயிட்டு வந்திருக்காங்க. நாங்கள் வந்து இது வந்து 5வது தடவை போக போகிறோம் அந்த கோயிலுக்கு வந்து. கோயிலுக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு 3 மணிக்கு ரீச் ஆகிட்டோம். இங்கே வீட்டிலேருந்து கிளம்பும்போது 11:30 சம்திங் இருக்கும் டைமு. நாங்கள் மெதுவாக தான் போனோம். 3 மணிக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். அங்கே போனோன்னா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த கல் அடுக்கி வச்சா நம்ம வந்து வீடு கட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தை சொன்னாங்க. அவங்களே தான் எடுத்து வைடா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஹஸ்பண்ட் வந்து எடுத்து வச்சிட்டு இருந்தாங்க. பக்கத்துலேருந்து எப்படின்னு சொல்லி கொடுத்துட்ருந்தாங்க. இந்த கணக்கம்பட்டி சித்தர் கோயிலுக்கு பார்த்திங்கன்னா நிறையா நடிகர்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. யூடியூப்பில் நானுமே சர்ச் பண்ணி பார்த்தேன். இந்த கோயில் எனக்குமே தெரியாது. அம்மா தான் அடிக்கடி இங்கே வந்திருக்காங்க. அம்மா, அப்புறம் மாமா ஒய்ஃப் இவங்கெல்லாம் வந்திருக்காங்க. அவங்க மூலிமா தான் நான் இங்கே வந்தேன். ஆனால் நான் இங்கே வந்து ஒரு வேண்டுதல் வச்சேன். அந்த வேண்டுதல் எனக்கு நிறைவேறுச்சு. அதனால் வந்துட்டு நான் அரிசி எடுத்து கொடுத்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் திங்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்துருப்பேன். 1 வருஷத்துக்கு முன்னாடி நான் வீடியோ போட்டிருப்பேன். என்னை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சிறப்பு பூஜை பார்த்திங்கன்னா 6 மணிக்கு இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. நாங்கள் வந்து 4 மணிக்கெல்லாம் சாமி கும்பிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தோம். சரி போய் சாப்பிட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றதுக்காக வந்துட்டோம். அங்கே பார்த்திங்கன்னா 24 ஹவர்ஸ் நமக்கு வந்து அன்னதானம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அந்த சாப்பாடை சாப்பிட்றதுக்காகவே நாங்கள் போகிறேன்னு சொல்லிட்டு அடம்பிடிப்பேன் ஹஸ்பண்ட் கிட்ட. 6 மணிக்கு வந்து பூஜையில் உட்காந்தாச்சு. சாமியும் நல்லபடியாக கும்பிட்டாச்சு. 6:30 வரைக்கும் பூஜை நடந்துச்சு. சாமி கும்பிட்டுட்டு வெளியே வர்றப்ப இந்த வசனத்தை படித்தேன். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. நாங்கள் அங்கேருந்து கோயிலேருந்து ஒரு 7:10க்கெல்லாம் அங்கேருந்து கிளம்பிட்டோம். வீட்டுக்கு வரையில் பார்த்திங்கன்னா டீ குடிச்சிட்டு போயிடலான்னு சொல்லிவிட்டு டீ குடிச்சிட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். நீங்கள் இந்த கணக்கம்பட்டி சித்தரை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படின்றத மறக்காமல் சொல்லுங்கள். அந்த கோயிலுக்கு போயிருக்கீங்களா அப்படின்றதையும் சொல்லுங்கள். நாங்கள் அங்கேருந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஒரு ஃபோட்டோ வாங்கிட்டு வந்திருந்தோம். இதுக்கு முன்னாடி காருக்கு ஒரு கீ செயின் வாங்கியிருந்தோம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஃபோட்டோ ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தோம்.